கம்பன் புகழ் விருது என்பது தமிழ் இலக்கிய மரபின் உச்ச சின்னமான கம்பனின் பெருமையை அடிப்படையாக கொண்டு உருவான ஒரு உயரிய அங்கீகாரமாகும். கம்ப ராமாயணத்தின் மூலம் தமிழ் மொழியின் ஆழத்தையும் பண்பாட்டு வளத்தையும் உலகிற்கு எடுத்து சென்ற கம்பனின் நினைவாக இந்த விருது உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இலக்கிய அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் தமிழ் பண்பாட்டிற்கு சேவை செய்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த விருது காலப்போக்கில் சமூக நீதி, மனிதநேயம் மற்றும் மக்கள் நல அரசியலை முன்னிறுத்தும் தலைவர்களுக்கும் வழங்கப்படும் ஒரு பரந்த பண்பாட்டு அங்கீகாரமாக வளர்ந்துள்ளது. இந்த வரலாற்று பின்னணியில் பார்க்கும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது உலக தமிழ் சமூகத்தின் ஒருங்கிணைந்த அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் பங்கேற்றது இந்தியாவின் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களால் விருது வழங்கப்பட்டதும், மேலும் மலேசியாவின் முன்னாள் தமிழ் அமைச்சரின் பங்கேற்பும் இந்த விருது ஒரு உள்ளூர் நிகழ்வை தாண்டி உலக தமிழ் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக உயர்ந்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்த நிகழ்வின் போது அரங்கில் இருந்த தமிழ் மக்களின் எதிர்வினை மிக முக்கியமானது. அவர்கள் காட்டிய உற்சாகமும் வரவேற்பும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது உருவாகியுள்ள நம்பிக்கையை நேரடியாக வெளிப்படுத்தியது. இது ஒரு மரியாதை நிகழ்வாக மட்டும் இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமான மக்கள் அங்கீகாரமாக மாறியது. இதேபோல் சமூக வலைதளங்களில் வெளிப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆதரவு பதிவுகள் இந்த அங்கீகாரம் மக்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது என்பதையும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த விருதின் மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு என்னவென்றால், இது முதல் முறையாக ஒரு தமிழர் அல்லாத அரசியல் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண மாற்றமல்ல, மாறாக தமிழ் சமூகத்தின் அரசியல் சிந்தனையில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரும் மாற்றத்தின் அடையாளமாகும். இன அடையாளங்களை தாண்டி நல்லாட்சி, ஊழல் எதிர்ப்பு மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்தும் அரசியல் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கியுள்ளார்கள் என்பதையும் இது தெளிவாக காட்டுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் நோக்கு பழைய இன அரசியலை தாண்டி மக்கள் மையமாகவும் நீதியை மையமாகவும் கொண்ட ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்குகிறது. இதனால் தான் தமிழ் மக்களிடையே கூட அவர் மீது ஒரு தனித்துவமான ஏற்றுக்கொள்ளுதல் உருவாகியுள்ளது. கம்பன் புகழ் விருது இந்த ஏற்றுக்கொள்ளுதலின் உச்ச வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது ஒரு மரியாதை மட்டுமல்ல, அது ஒரு புதிய அரசியல் காலத்தின் அறிகுறி. உலக தமிழ் சமூகமும் இலங்கை தமிழ் மக்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இந்த தருணம் எதிர்காலத்தில் ஒரு சமத்துவமான நல்லாட்சியுடைய இலங்கை உருவாகும் என்ற எதிர்பார்ப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. இன்றைய நிழலின் உண்மை முகத்தை வள்ளுவனின் வாக்கோடு நிறைவு செய்கிறோம். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, மக்களை தன் உறவாக கருதி அன்புடன் ஆட்சி செய்யும் மன்னனின் அடியை இந்த உலகமே போற்றி நிற்கும்.